இந்த காப்பர் டீக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான காரணம். போடும்போதே வந்து வெஜைனா வழியா தான் போடுறாங்க. எவ்வளவுதான் அவங்க சுத்தம் பண்ணாலும், உங்க வெஜைனா வந்து 16 சென்டிமீட்டருக்கு அது வழியா உள்ள போகும்போது, அந்த காப்பர் டீல கொஞ்சம் 1, 2 கிருமிகள் மாட்டினாலும் உள்ள போய் அத குட்டி குட்டியா குட்டி போட்டு ஒரு 6 மணி நேரத்திலே வந்து இன்ஃபெக்ஷன் அதிகம் வர வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம பெண்கள்ட்ட இருந்து வரனால. 2வது உடலுறவுனால கிட்டத்தட்ட 130 ஆண்களுக்காவது ஏதாவது ஒரு கிருமி இருக்கும். கிளமிடியான்னு சொல்லுவாங்க, ஈகோலைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கிருமி அவங்களோட உடலுறவு இதனால இருக்கும். அதனாலேயே தான் பெண்களுக்கு நெறைய பேருக்கு அவதி. ஸோ இதுவும் வந்து காப்பர் டீல போய் அப்படியே இதுவாகி அது அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணி அது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி பொதுவாகவே காப்பர் டீ வந்து அது ஒரு ஃபாரின் பாடி. காப்பர் என்னது ஒரு மெட்டல். நேராக கர்ப்பப்பைக்குள்ளே வச்சா சிலவங்களுக்கு அது ஒத்துக்காது. அதில் நிறைய வந்து வெள்ளை அணுக்கள் இதுவாகி அதை வந்து வெளியில் தள்ளுறதுக்காக முயற்சி எடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் காப்பர் டீல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதுக்காக காப்பர் டீ பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. காப்பர் டீ போடும்போதே யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி போடும்போது ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கணும். அதில் கிருமி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். 30 நாளில் திருப்பி ஒருக்கா செக் பண்ணணும். கரெக்டான பொசிஷனில் இருக்கா, கரெக்டாக இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, வலி ஏதாவது இருக்கா. வலி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இன்ஃபெக்ஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். காப்பர் டீயை ஒன்று எடுத்துட்டு இன்ஃபெக்ஷன் குணமானு போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சரியாக போயிடும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஆண்களுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ண பிறகு பெண்களுக்கு காப்பர் டீ போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ காப்பர் டீனால இன்ஃபெக்ஷன் வந்து பெண்கிட்ட வரலாம், கணவர்கிட்ட வரலாம். காப்பர் டீனாலேயே உள்ள கிருமிகள் வந்து அதிகமாகலாம். காப்பர் டீயை கரெக்டாக பயன்படுத்தினா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். 5 வருஷத்துக்கு 10 வருஷம் கூட அது ஒரு நல்ல கான்ட்ரசெப்ஷன். கரெக்டாக போட்டு கரெக்டாக இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா